சைக்கிள்ல வெடிகுண்டு, டிரெஸ்ஸுக்குள்ள துப்பாக்கி, ஹிட்லர அதிர வைத்த 4 சிங்கப்பெண்கள். புரட்சி, இத்தாலி. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், போர்னாலே ஆண்கள் மட்டும்தான் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனா 1943ல இத்தாலியில நாசிகளோட செக் போஸ்ட அசால்ட்டா கடந்த 4 பெண்களோட கதை இப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சைக்கிள் ஹேண்டில் பார்ல வெடிகுந்த மாட்டிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டே செக் போஸ்ட கடந்த அனிதா மாலவாசி பத்தி தெரியுமா? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. அனிதா மாலவாசி. இவங்க ஒரு கிளாசிக் ஸ்பை பாஸ். ஆரம்பத்துல உப்பு மூட்டைகளை சைக்கிள்ல கொண்டு போனவங்க, அப்புறம் நாசிகளுக்கு தெரியாம ரகசிய பத்திரிகைகளையும் துப்பாக்கிகளையும் தன் உடம்புல கட்டிக்கிட்டு கடத்துனாங்க. 2. அனிதா ஒருமுறை தன் சைக்கிள் ஹேண்டில்ல 2 பைகளை மாட்டிக்கிட்டு போனாங்க. அதுக்குள்ள இருந்தது பயங்கரமான வெடிகுண்டுகள். ஆனா செக் போஸ்ட்ல இருந்த அதிகாரிகள் கிட்ட சிரிச்சு பேசி அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்க. 3. பியாங்கா கைடட் டீசெர்ரா. ஆல்ப்ஸ் மலைப்பகுதியில குண்டுகள் பாயிர நேரத்திலையும் எதிர்ப்பாளர்களுக்கு தேவையான செய்தித்தாள்களை தைரியமா கொண்டு போய் சேர்த்த வீராங்கனை இவங்க. 4. கார்லா கப்போனி. இவங்க ஒரு ரியல் அசாசின். ரோம் நகரத்துல ஜெர்மன் கர்னல் ஒருத்தர நடு ரோட்ல சுட்டு தள்ளினதோட இல்லாம நாசிகளோட வாகனங்கள் மேல குண்டு வீசியும் அதிரடி காட்டினாங்க. 5. தெரேசா மத்தேயி. ரகசிய செய்திகளை பரிமாற்றம் செஞ்சதுல இவங்க கில்லாடி. அது மட்டும் இல்ல, போர் முடிஞ்ச பிறகு இத்தாலியோட அரசியல் சாசனத்தை எழுதின ஒரு முக்கிய பொறுப்புலையும் இவங்க இருந்தாங்க. 6. இந்த பெண்கள் வெறும் நாட்டுக்காக மட்டும் சண்டை போடல, தங்களோட சுய உரிமைக்காகவும் போராடினாங்க. போர் முடிஞ்ச பிறகு இனிமே எங்க அப்பா பேச்சையோ அண்ணன் பேச்சையோ கேட்டு என்னால இருக்க முடியாதுன்னு அனிதா சொன்னது ஒரு மிகப்பெரிய பெண்ணிய புரட்சி. 7. முசலினி பதவியை விட்டு தூக்கப்பட்ட பிறகும் ஜெர்மன் நாசிகள் இத்தாலியை ஆக்கிரமிச்சிருந்தப்போ இந்த மாதிரி பெண்கள் தான் மறைமுக போர் செஞ்சு சுதந்திரத்துக்கு அஸ்தாவாரம் போட்டாங்க. பாஸ், அனிதா மாலவாசி அதிகாரிகளை எப்படி கையாண்டாங்க தெரியுமா? இறுக்கமான அழகான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு அந்த ஜெர்மன் அதிகாரிகளோட ஃபிளாட் பண்ணியே அவங்க கவனத்தை திசை திருப்பிடுவாங்களாம். அவங்க சிரிப்புல மயங்குற அதிகாரிகள் அனிதா ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிற துப்பாக்கியையோ இல்ல ஹேண்டில்ல இருக்கிற வெடிகுண்டையோ கவனிக்கவே மாட்டாங்களாம். கண்ணா, அன்பால மட்டுமில்ல, அறிவாலும் வீரத்தாலும் ஹிட்லரையே மிரட்ட முடியும்னு இந்த பெண்கள் நிரூபிச்சிட்டாங்க. துப்பாக்கி முனையில இருந்தப்போவே சுதந்திர காற்ற சுவாசிக்கணும்னு ஆசைப்பட்ட இவங்களோட கதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். 2026ல இவங்கள மாதிரி வீராங்கனைகளை பத்தி படிக்கிறதே ஒரு தனி கெத்து தான் பாஸ். Freedom isn't just won on the battlefield. Sometimes it's delivered on a bicycle, boss. இத்தாலிய பெண்களோட இந்த புரட்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாட்டிலையும் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட பெண் போராளிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற திகைக்க வைக்கும் வரலாற்று தகவல்களுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.